இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்களும் க்ரியேட் பண்ணணுமா? இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ வீடியோவில் blank ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் வந்து அதில் வந்து டீயை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஜூம் இன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை வந்து கிளிப் எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவில் வச்சு நம்ம எஃபெக்ட் பண்ணலாம். தென் அகெயின் வந்து நியூ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதை வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அந்த பிஏபியை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் பண்ண இதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆட்டோஃபில் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிப் அண்ட் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கட் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் குரோமா கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரில் வந்து ஒரு பாயிண்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் வந்து ஹைட் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி இருக்க அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அப்புறமா இந்த வந்து ஸ்ட்ரென்த்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்னு வந்து சொல்லுவோம். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இது தான் வந்து யூஸ் பண்ணுவோம், அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலலாம். அந்த குரோமோ வச்சு அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு எங்களை நீங்கள் வந்து ஃபாலோ